ஹை ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான டாபிக் அண்ட் வந்து நமக்கு ஃபேவரட்டான டாபிக் அப்படின்னே சொல்லலாம். இந்திய தேர்தல் ஆணையத்தை பத்தி நம்ம ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம். ஏன்னா இப்பதான் ரீசெண்டா எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால வந்து நம்ம அதை பத்தின டீடைல்ஸ்ல இருந்து கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுவுமே வந்து நமக்கு அடுத்து வர எக்ஸாம்ஸ்ல வந்து நம்ம ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, சரிங்களா? இது வந்து எப்ப வந்து இது பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிர்வாச்சன் சதன். இப்ப வந்து நியூஸ்ல எல்லாம் காமிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த எலெக்ஷனை பத்தி பேசினாலே வந்து ஒரு பில்டிங்கை வந்து காமிப்பாங்க. அந்த பில்டிங்கை காமிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷனை பத்தி உள்ள இருக்க அந்த மெம்பர்ஸ் அவங்க எல்லாம் பத்தி காமிச்சு அதை பத்தின நியூஸ் வந்து சொல்லுவாங்க. இந்த நிர்வாச்சன் சதன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்ற ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகல் வந்து 324 இருந்து 329 வரைக்கும் உள்ள ஆர்டிகல்ஸ் தான் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்லுது. எத்தனாவது பகுதியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பார்ட் 15, 15வது பகுதியில இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்ப வந்து 1993 இருந்து நமக்கு வந்து 1+2 அந்த அமைப்புல வந்து இந்திய தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. ஆனா 3 பேத்துக்கு வந்து ஈக்குவல் வந்து பவர் தான், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஈக்குவல் பவர் தான் வந்து இவங்க 3 பேத்துக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தலைமை தேர்தல் ஆணையர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஞானேஷ்குமார். இவர் வந்து கேரளால வந்து ஒரு ஐஏஎஸ் கேடர்ல வந்து இருந்திருப்பாரு. அதாவது இதுக்கான முக்கிய தகுதி வந்து ஐஏஎஸ் கேடர்ல வந்து இருக்கணும். இவர் வந்து எத்தனாவது தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரி இந்தியாவோட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 26வது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இவங்களுக்கு கீழே வந்து தேர்தல் ஆணையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. யாரு அப்படின்னா 2 பேர், சுக்பீர் சிங் சந்து அண்ட் விவேக் ஜோஷி. ஓகேவா? இதுவுமே முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து தேசிய வாக்காளர் தினம் வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 25. ஏன் அந்த ஜனவரி 25 பர்டிகுலரா வந்தது அப்படின்னா நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் வந்து எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1950 ஜனவரி 25. அந்த டேட்டை வந்து நம்ம வந்து வாக்காளர் தினமா அப்படியே வந்து நம்ம மாடிஃபை பண்ணி வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப கரெக்டா நம்ம அந்த சட்டமன்ற தேர்தல் நடக்குது இல்லையா, அதுக்கு வந்து நம்ம தேர்தல் ஆணையம் வந்து சிறப்பா வந்து செஞ்சு முடிக்கிறதுக்காக வந்து சில செயலிகள்லாம் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அது என்னென்ன செயலிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கேட்பாங்க. நோட்ஸ் எடுக்காதவங்க வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சி விஜில். இந்த செயலி வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா செயலிகள் அப்படின்னா என்னன்னா ஆப் அப்படின்னு வந்து சொல்றோம் இல்லையா, மொபைல் ஆப். தமிழ்ல சொல்லும் போது செயலிகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம், சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் சி விஜில். இது வந்து என்ன அப்படின்னா தேர்தல் பரப்புரையின் போது இல்ல தேர்தலின் போது வந்து வன்முறைகளை தடுக்கிறதுக்கு வந்து இந்த செயலி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன செயலின்னா சி விஜில். அதுக்கப்புறம் வந்து விஹெச்ஏ, வாட்டர்ஸ் ஹெல்ப்லைன் ஆப் அப்படின்னு வந்து சொன்னாங்க, வாக்காளர் உதவி செயலி. அதாவது இந்த செயலி வந்து எதுக்கு, விஹெச்ஏக்கான டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. வாட்டர்ஸ் ஹெல்ப்லைன் ஆப், அதாவது வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர் உள்ளதா என்பதை அறிந்து கொள்றதுக்காக இந்த செயலி. அதாவது வாக்காளர் பட்டியலில் நம்ம நேம் இருந்தாதான் வந்து ஓட்டு போட முடியும், சரியா? அந்த நேம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு வந்து இந்த செயலி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுவிதா. இந்த செயலி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பொதுக்கூட்டங்கள் மற்றும் வாக்குகளை சேகரிக்க ஊர்வலங்களை நடத்துவதற்கு அனுமதி வழங்கல். இப்ப வந்து வாக்குகளை சேகரிக்க ஒரு கட்சியா வந்து ஊருக்கு வந்து போறாங்க. அவங்களோட வேட்பாளர்கள் கூட அவங்க தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லாம் கூட சேர்ந்து போறாங்க இல்லையா, ஊர் பெரியவர்கள் எல்லாருமே. அவங்க எல்லாருமே வந்து பொதுக்கூட்டங்கள் நடத்தி தங்களோட நல்ல விஷயங்களை சொல்லி எல்லாமே செஞ்சு அவங்களோட வாக்குகளை சேகரிக்க நடத்துவதற்கான அனுமதி தான் வந்து வழங்குறதுக்கு வந்து இந்த செயலி சுவிதா முக்கியமானது. அடுத்து வந்துட்டு உனது வேட்பாளரை, இப்போ நம்ம தொகுதி இருக்கு அப்படின்னா நம்ம தொகுதியில வந்து வேட்பாளர்கள் வந்து நிற்காங்க. ஏடிஎம்கேக்கு நிற்கிறாங்க, ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் டிஎம்கே, டிவிகே, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தொகுதிகளில் வந்து வேட்பாளர்கள் வந்து அவங்கள பத்தி பேக்ரவுண்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எந்த செயலி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உனது வேட்பாளரை அறிந்து கொள். அந்த செயலி மூலமா வந்து நம்ம தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் குறித்த விவரங்களை வந்து நம்ம அறிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. அப்புறம் சஷாம், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான செயலி. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் ஏதாவது மாற்றுத்திறனாளிகள் வந்து வாக்களிக்கிறதுக்கு ஏதுவான வந்து அந்த வீல் சேர் அரேஞ்ச்மெண்ட், அந்த மாதிரி வந்து அவங்க டைரக்டா போய் ஓட்டு போறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே செஞ்சு கொடுக்குற செயலி தான் வந்து என்னன்னா சஷம் அப்படின்னு வந்து சொல்றோம், சரியா? இந்த 5 செயலியுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இப்ப நம்ம 2026 வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கோம். இது 1950 இருந்து இது எப்படி படிப்படியா வந்து வந்திருக்கு, எப்படி வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து பார்ப்போம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. 1950 ஜனவரி 25 அந்த நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அன்னைக்குதான் வந்து இந்திய வாக்காளர் தினமா வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜனவரி 25 இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. முதல் தேர்தல் ஆணையர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சுகுமார் சென்.
அப்போ வந்து இப்போ 1+2 அந்த கேட்டகரி பார்த்தோம்ல, அப்போ வந்து ஒரே ஒருத்தர் தான் இந்திய தேர்தல் ஆணையர், அவர் வந்து ஒருத்தர் தான் வந்திருந்தாரு. நெக்ஸ்ட் வந்து 1988 61வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி அந்த சட்டத்திட்டம் எப்ப நடந்தது அப்படின்னா 1989 வந்து நடந்தது. வாக்குச்சான்று வாக்கு பெறும் வயது வந்து 21 இருந்து 18 வயதாக வந்து குறைக்கப்பட்டது. இதுக்கு முக்கியமான எந்த கமிட்டி வந்து பரிந்துரைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தார்குண்டே கமிட்டி 1974 ஸ்டார்ட் பண்ணி 1975 வந்து அவங்க வந்து சப்போர்ட்டை வந்து ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது நம்ம முக்கியமான கொஸ்டின் டிஎன்பிசியில வந்து அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னா, எந்த சட்டத்திட்டத்தின்படி வந்து வாக்காளரோட வயது வந்து 21 இருந்து 18 குறைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 61வது சட்டத்திட்டம் வருடம் வந்து 1989. இதுலதான் 21 வயசுல இருந்து 18 வயசா வந்து குறைச்சிருப்பாங்க. எந்த வருஷம் அப்படின்னா எந்த கமிட்டியின் பேர்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த தார்குண்டே கமிட்டி இருக்காங்களே அவங்களோட பரிந்துரையின் பேர்ல. நெக்ஸ்ட் வந்து 89ல வந்து நம்ம தேர்தல் ஆணையம் வந்து பல்லாயிரம் உறுப்பினர் ஆணையமாக மாற்றப்பட்டது. மின்னணு வாக்குப்பதிவு இவிஎம்ஸ் சொல்றீங்களா, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தும் விதி அறிமுகம், சாவடி கைப்பற்றல் நடந்தால் தேர்தல் ரத்து செய்யும் எனும் விதி எல்லாமே வந்து 1989 தான் வந்து நம்ம அந்த இவிஎம் மிஷின்ல வந்து நம்ம வாக்குப்பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துரைக்கிறாங்க. 1950 1990 கூடுதல் தேர்தல் ஆணையர் பதவிகள் அளிக்கப்பட்டது ஜனவரி 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் 93ல வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 90ல வந்து திரும்ப அதுக்கப்புறம் 89ல 1+2 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 90ல வந்து உள்ள ஒரு ஆளே வந்து இந்திய தேர்தல் ஆணையர் ஒருத்தரே வந்து போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் 93ல வந்து 3 உறுப்பினர் 1+2 நம்ம இப்போ கரண்டா இருக்கு இல்லையா ஞானேஷ்குமார், அடுத்து வந்து விவேக் ஜோஷி, அப்புறம் சக்பர் சிங் இருக்காங்களே அதே மாதிரி வந்துட்டு 93ல வந்து 3 உறுப்பினர்களை கொண்டது. அக்டோபர் 1 முதல் வந்து வாக்காளர்கள் அந்த மாதிரி வந்து 3 பேர் 1+2 அப்படிங்கிறது வந்து 1993ல வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அக்டோபர் 1 முதல் வாக்காளர்களின் புகைப்பட அட்டைகள் அது வந்து கரெக்ஷன் பண்ணாங்க. வாக்காளரோட புகைப்பட அட்டைகள் வந்து அறிமுகம் எபிக். அதுக்கப்புறம் வந்து டிஎன் சேஷன் மாடல் நடத்தை சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த முயற்சி. எந்த வருஷம்னா 1993. அப்புறம் வந்து 1998 இவிஎம் முதன்முறையாக, இதுவுமே வந்து முக்கியமான டிஎன்பிசி கொஸ்டின், இவிஎம் மிஷின் எலக்ட்ரிக் ஓட் மிஷின் அப்படி எலக்ட்ரிக் ஓட் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் முதன்முறையாக எந்த ஸ்டேட்ல வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் டெல்லியில் பரிசோதனைக்கு பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் 99 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதலாக பொது தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கோவால. நெக்ஸ்ட் வந்து 2003 கேபிள் டிவி மற்றும் மின்னணு ஊடகங்கள் சமமான நேர ஒதுக்கீடு விதிமுறை சட்டம் வந்தது வந்து 2003. அடுத்து 2013ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் வசதி அறிமுகம். மத்தியில் வந்து அதுக்கப்புறம் வந்து மத்தியில் வந்து நோட்டா அறிமுகம், அதுவுமே வந்து 2013 தான். ஆனா நோட்டா நடைமுறைக்கு வந்தது வந்து எந்த வருஷம்னா 2014. அந்த அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 2013. அதாவது 2 விஷயம் 2013ல நடந்திருக்கும். வாக்காளர் பட்டியலில் பெயர் வந்து ஆன்லைன்லயே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பிக்கும் வசதி. அப்புறம் வந்து மத்திய அரசுல வந்து நோட்டா வந்து அறிமுகப்படுத்துறாங்க. நோட்டா அதுக்கான மீனிங் வந்து கேட்கலாம் நன் ஆஃப் தி அபோ, அதாவது தேர்வு விருப்பம் அறிமுகம், உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் இது வந்து நடைமுறைக்கு வந்து சொன்னோம்ல 2014 தான் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் நடைமுறைக்கு வந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2014 விவிபேட் ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் வாக்காளர் உறுதி பத்திரம் முதன்முறையாக நாகாலாந்து இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது. விவிபேட் ஃபர்ஸ்ட் எங்க பயன்படுத்தப்பட்டது? நாகாலாந்தில் உள்ள இடைத்தேர்தல் பயன்படுத்தப்பட்டது. 2017 தேர்தல் பத்திரம் திட்டம் அறிமுகம், நிதி சட்டம் 2017 அதிகாரப்பூர்வமாக செயல்பட்டது வந்து 2018 வந்து செயல்படுத்தப்பட்டது. 2023 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அனு பரன்பால் வழக்கு 2023 பிரதமர் இந்திய தலைமை நீதிபதி எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற பேர்ல வந்து 2023. நெக்ஸ்ட் வந்து புதிய தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டம் கொண்டு வரப்பட்டது எப்பனா 2023. இதோட தேர்வுக்குழு உறுப்பினர்கள் வந்து யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிரதமர், கேபினெட் அமைச்சர்கள் அண்டு எதிர்கட்சி தலைவர் தான் வந்து இதோட தேர்வுக்குழு உறுப்பினர்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 2024 வந்து பார்த்தோம் அப்படின்னா உச்ச நீதிமன்ற தேர்தல் பத்திர திட்டத்தை சட்ட விரோதம் என தீர்ப்பளித்தது.
அதாவது இந்த தேர்தல் பத்திர திட்டம் வேண்டாம், இது வந்து சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தீர்ப்பளித்தது வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 2014. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் சீர்திருத்த குழுக்கள். இதை பத்தி ஃபுல் வீடியோ வந்து ஷார்ட்ஸ்ல வந்து போட்டிருப்போம். இதுல முக்கியமான 2 குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தினேஷ் கோசாமி குழு அண்ட் இந்திரஜித் குப்தா குழு. தினேஷ் கோசாமி குழு வந்து 1990, அதாவது தேர்தல் சட்டங்களில் மாற்றங்கள், தேர்தல் விதிமுறைகளை வந்து சீரமைக்கிறதுக்கு வந்து, அதாவது எவ்வளவு நம்ம ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து எவ்வளவு செலவாகுது அதுக்கான வந்து நிதியை ஒதுக்குறது தான் வந்து இந்த தினேஷ் கோஸ்வாமி. அப்புறம் இந்திரஜித் குப்தா குழு வந்து 98, அரசு தேர்தல் நிதியுதவி வழங்க வந்து பரிந்துரை. இது ரெண்டுமே வந்து கரன்சி நிதியுதவி சம்பந்தமா தான் வந்து 2 குழுவுமே வந்து சீர்திருத்த குழுக்கள் வந்து ஆரம்பிச்சாங்க. இப்போ நம்ம கரண்டா இருக்கிற கரண்ட் சீஃப் எலக்டரல் ஆபீசர் யாருன்னா அர்ச்சனா பட்நாயக். அதாவது நம்ம 29 இப்போ வந்து நம்ம தமிழக தேர்தல் ஆணையர்னு சொல்லக்கூடாது, அதாவது மத்திய அரசுல தான் வந்து ஆணையர் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஸ்டேட் லெவல்ல பார்க்கும்போது அதிகாரின்னு சொல்லலாம், ஆபீசர் அப்படின்னு சொல்லி சொல்லணும். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அர்ச்சனா பட்நாயக். இவங்க வந்து எத்தனையாவது தேர்தல் அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 30வது தேர்தல் அதிகாரி. இதுக்கு முன்னாடி 29 பேர் இருந்தாங்க இல்லையா தமிழ்நாட்டுக்கு, இவங்க எல்லாருமே வந்து ஜென்ஸ் மென். இவங்க தான் முதல் பெண் தேர்தல் அதிகாரி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து மாநில தேர்தல் அதிகாரி அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா பட்நாயக். இவங்களுமே வந்து ஒரு இவங்களுக்கான தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்திய குடிமகனா இருக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து இவங்களோட கல்வி தகுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐஏஎஸ் கேடர்ல வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாம வந்து இவங்க எந்தவித ஒரு அரசியல் கட்சியிலையும் வந்து சம்பந்தம் இல்லாத ஒருத்தரா வந்து இருக்கணும். சரிங்களா? நம்ம இந்த சட்டமன்ற தேர்தல் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு இல்லையா, ஏப்ரல் 23, ஒரு பெண் தலைமையின் கீழே வந்து அந்த பறக்கும் படை செயல்படுத்துறது, பணப்பட்டுவாடா நடத்துறது வந்து கட்டுப்படுத்துறது எல்லாமே வந்து ஒரு பெண்ணா வந்து வெற்றிகரமா வந்து எங்க ஒரு சண்டை சச்சரவுகள் இல்லாம வந்து அந்த தேர்தலை வந்து நடத்தி முடிக்க போறாங்க. சரிங்களா? இப்போ மணி 4:30 ஆயிடுச்சு, 5 மணியோட முடிச்சிருவாங்க. அவங்கதான் வந்து அர்ச்சனா பட்நாயக். சரிங்களா? அப்புறம் வந்து தொகுதி மறுசீரமைப்பு, இது வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து பார்ப்போம். ஓகே, இதை பத்தின வந்து டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இதோட PDF தேவைப்பட்டது அப்படின்னாலுமே வந்து மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பா சென்ட் பண்றோம். கண்டிப்பா நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் தான் எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணும். இன்னும் நான் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். நீங்க பாக்குற ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து லைக் பண்ணுங்க, அப்படியே பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம விட்டுறாதீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, தேங்க்யூ.